ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கிட்ஸுக்கான ஒரு ஷர்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். போன வீடியோவில் வந்து இதோட கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே வரும். இப்போ வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பீஸுக்கு வந்து தேவையான அளவுக்கு அதுக்கு தகுந்தா போல் வந்து லைனிங் எடுத்துக்கோங்க. அதே கலரில் எடுத்துகிட்டு கீழே வந்து வச்சுட்டு நம்ம வந்து மேலே உள்ள அந்த முன்பக்க பீஸை வந்து வச்சுட்டு நெக்குக்கிட்ட வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக வந்து தையல் போட்டு வந்துடலாம். நான் வந்து ஸ்டார் நெக் தான் வச்சுருந்தேன். அது வந்து நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக 1/4 இன்ச்சுக்கு வந்து தையல் போட போகிறோம் சுற்றிரும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து தையல் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சின்னதாக அந்த கழுத்துக்குள்ளே இருக்கிற அந்த லைனிங் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அந்த முக்கோண ஷேப் அந்த முக்கோணத்துக்கிட்ட வரும்போது கரெக்டாக அந்த ஷேப்புக்கெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தையல் அடித்து முடிச்சதுக்கப்புறம் துணியை வந்து இது போல் திருப்பி போட்டிங்கன்னா வந்து கழுத்து நெக்குக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்துடும். அப்போ வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு தையல் அடிக்கும்போது துணியை வந்து ஆப்போசிட் பக்கம் வச்சு தையல் அடிச்சிருந்தோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு முன்பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். கரெக்டாக அந்த துணி தையல் அடிக்கும்போது கரெக்டாக பார்த்து வச்சு தையல் அடிச்சுக்கோங்க. அது எப்படின்னா நல்ல பக்கம் வந்து உள் பக்கம் போகிற மாதிரியும் கெட்ட பக்கம் வந்து வெளிப்பக்கம் வர மாதிரி வச்சு தையல் அடிச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக நெக்குக்கிட்ட 1/4 இன்ச்சு போட்டதுக்காக அப்படியே சைடில் வந்து லைனிங்கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக லைனிங் ஜாயின் பண்ணும்போது கையில் வந்து நகர்த்தி சுருக்கங்கள் வராத பார்த்து வந்து நீங்கள் தையல் அடிச்சுக்கோங்க. நான் வந்து லைனிங் வைக்கும்போது கரை பீஸ் வந்து கீழ்ப்பக்கமாக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சுக்கு தள்ளி வச்சுக்கிட்டேன். அதனால் கீழே வந்து நம்ம மடிச்சடிக்க தேவையில்லை. இப்போ வந்து சைடில் உள்ள லைனிங் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் இன்னொரு சைட்லேயும் ஆப்போசிட்டில் இதே மாதிரி லைனிங்கை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் எப்படி நம்ம தையல் அடித்தோமோ அதே மெத்தடில் தான் இந்த பக்கமும் தையல் அடிச்சுட்டு லைனிங் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படி சைடில் உள்ள பீஸை வந்து இதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. எவ்வளோ சீக்கிரமாக பாருங்கள் நம்ம வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி துணியை வந்து மடிச்சிட்டு நம்ம செஸ்ஸுக்கு நேராக வந்து தையல் அடிச்சுட்டு ரப் அடிச்சுட்டு நடுவில் வந்து இடுப்பு பக்கம் வந்து ஒரு வளைவு போல் வளைச்சி அப்புறமா கீழ்ப்பக்கமாக ஒரு ரப் அடிச்சிருங்க. டபுள் தையல் போட்டுருங்க. இப்போ வந்து அதே போல் ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி தையல் அடிச்சிருங்க. அந்த பக்கம் நம்ம எப்படி கரெக்டாக நேராக வச்சு தையல் அடிச்சிருக்கோமோ அது அந்த நேர்க்கே வச்சு தையல் அடிங்க. இல்லாட்டி மேலே கீழேயுமா மாறிடும் அளவு. அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே நம்மளுக்கு தையல் அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் பக்கம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேக் பக்கத்துக்கும் நம்மளுக்கு எவ்வளோ லைனிங் தேவையோ அதே லைனிங் வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வந்து எப்படி நம்ம அடித்தோமோ கழுத்துக்கு நெக்குக்கு வந்து நம்ம தையல் 1/4 இன்ச்சுக்கு அடிச்சுட்டு அதே மெத்தடில் தான் இதையும் நம்ம வந்து அடிக்க போகிறோம். நான் வந்து பேக் பக்கம் வந்து நெக் வச்சுருந்தேன். வீடியோவில் கட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அதே போல் 1/4 இன்ச்சுக்கு அடிச்சுட்டு அதே கழுத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் திருப்பி வந்து நம்ம திரும்பவும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து இதையும் வந்து தையல் அடிச்சுட்டு வந்துடலாம். குட்டீஸ்க்கு வந்து நம்ம சரட்டு தைக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமே அதே மெத்தேடில் தான். ஏன்னா இதுக்கு வந்து பட்டி கிடையாது. அதுக்கு வந்து நம்ம பட்டி வைக்க போகிறோம். ப்ளவுஸ்க்கு ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பிகினர்ஸு இல்லை தைக்க தெரியாமல் இருந்தவங்க எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து சட்டையிலே நிறைய டிசைன் கொடுக்கலாம். நான் வந்து இன்னும் கஸ்டமர்னு கொடுக்கும்போது உங்களுக்கு நான் நிறைய டிசைனை வந்து நான் ஸ்டிச் பண்ணி போடுறேன். என்னோடய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். இந்த வீடியோவில் வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஓரளவுக்கு ஸ்லோவாக எனக்கு தெரிஞ்ச போல் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்கிறேன். சட்டை தைக்கிறது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பாவாடையும் ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து தைச்சி கொடுக்கும்போது டிசைனாக அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து எவ்வளோ டிசைனை தைக்க முடியுமோ அவ்வளோ டிசைனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். எனக்கு கொடுத்த கஸ்டமர் வந்து டிசைனே வேணான்னு சொன்னாங்க. ஆனால் நானாக தான் இதை வந்து எல்லாம் யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெக்குக்காவது டிசைன் கொடுக்கலான்னு சொல்லி இந்த சட்டையில் வந்து கொடுத்துருப்பேன். இன்னும் வந்து 3 பாவாடை 3 சட்டை வந்து நம்ம ஒரு சாரியில் வந்து தைச்சிருந்தோம். அதோட வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கேன்.
அதையும் பார்க்காதவங்களா இருந்தால் பார்த்துட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஊக்ஸ் வைக்கிறது பார்க்கலாம். ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு 2 லைனிங் பீஸ் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து ஊக்ஸ் வைக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து ஊக்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. ஊக்ஸ் வைக்கிற பக்கம் வந்து லைனிங் பீஸையும் அந்த ப்ளவுஸோட பீஸையும் சேர்த்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தையல் அடிச்சுட்டு சின்ன சின்ன ஹோல்ஸுக்கு வந்து ஒரு 6 இல்லை 7 வந்து தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ ஊக்ஸ் ஹோல்ஸ் மாட்டுறதுக்கான நம்ம பட்டி வந்து வச்சாச்சு. இப்போ வந்து ஊக்ஸ் வைக்கிறதுக்கான பட்டி வந்து நம்ம அதே போல் நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து தையல் அடிச்சுட்டு அதையும் திருப்பி மறுபடியும் ஒரு பதிவு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. பதிவு தையல் போயிட்டு அதையும் மறுபடியும் திருப்பிட்டு மேல் பக்கமாக துணியை மடிச்சுட்டு ஓரமாக ஒரு தையல் போட்டு கீழே வந்து நல்லா ரப் அடிச்சிருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஊக்ஸ் வந்து இப்போ வச்சு இப்போ வந்து நம்ம கை வந்து பப்பு கொடுக்க போகிறோம். அது வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கை வந்து நமக்கு ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோம் போன வீடியோவில். இப்போ வந்து அந்த கை வந்து நம்ம எடுத்துகிட்டு சின்ன சின்ன இந்த மாதிரி ஃப்ரீலாம் வந்து கீழே வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டே வந்துடுங்க. 2 பக்கமும் ஒரே அளவு இருக்கிறது போல் பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க. அளவு மாறி இருந்தால் இன்னொரு கிளிப்ஸ் கூட இந்த மாதிரி கொடுத்துருங்க. திரும்பவும் மறுபடியும் ஆப்போசிட்டில் திருப்பி இது மாதிரி மேலே ஆப்போசிட்டில் திருப்புற மாதிரி வளைச்சி சின்ன சின்ன கிளிப்ஸாக கொடுத்துருங்க. பப்பு வைக்கிறது நம்ம ஈஸி தான். நம்ம வந்து கற்றுக்கிட்டா ஃபஸ்ட்டு, ஆனால் கற்றுக்கும்போது வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு அப்புறமா ஈஸியாயிரும். இப்போ வந்து நம்ம பப்பு வந்து வச்சாச்சு. இப்போ வந்து லைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். முன்னாடியும் கொஞ்சம் அப்படியே டிசைனும் கொடுக்க போகிறோம். அதையும் வந்து இப்போ எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அந்த பப்பு எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கரை பீஸு நம்ம வந்து சேரீயில் உள்ள கரை பீஸை எடுத்து வச்சுருக்கோம். பாவாடிக்கு வந்து வைக்க போகிறோம். அதனால் அந்த பீஸை வந்து நம்ம எடுத்து இப்போ வந்து இதில் வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழ் பக்கமாக தையல் அடிச்சுட்டு திரும்பவும் மறுபடியும் திருப்பி ஒரு ரப்பு தையல் போட்டுக்கோங்க. இது பதிவு தையல் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த மேலே உள்ள சின்ன பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு இல்லை ஒரு 1/4 இன்ச்சு வரது போல் சின்னதாக ஒரு வந்து தையல் அடிச்சிருங்க ஒரு ஓரமாக. நம்ம வந்து இந்த மாதிரி கரை பீஸ் வந்து வைக்கும்போது பார்க்க அழகாக அப்படி சின்னதாக பாருங்கள் அழகாக இருக்கும். குட்டீஸுக்கு வந்து போடும்போது அவங்களுக்கும் வந்து ஆசையாக போட்டுப்பாங்க. அதனால தான் சின்னதாக இந்த மாதிரி கரை வைக்கிறது பப்புக்கு. அப்படியே திருப்பி வந்து ஒரு லைனிங்கை வந்து நம்ம ஒரு பதிவு தையல் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை இது பப்பு வைக்கும்போது வந்து இந்த மாதிரி திருப்பி ஆப்போசிட்டில் மேல் பக்கமாக தான் நம்ம வந்து தையல் அடிக்கணும். இல்லாட்டி கீழே வந்து அந்த நம்ம வந்து கிளிப்ஸ் வச்சுருக்கோம்ல அது வந்து மாறிடும். அதனால் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் தூக்குன மாதிரி பப்பு தூக்குன மாதிரி இந்த முன்பக்கமாக வந்து தள்ளிட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. லைனிங் வைக்காமல் இருந்தால் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ண தேவையில்ல. லைனிங் வைக்கிறதுனால வந்து நம்ம பப்பு வந்து கரெக்டாக நம்ம வந்து 2 ஒரே போல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தையல் அடிக்கணும் லைனிங்க்கு. இப்போ வந்து நம்ம ஒரு கை வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு கையும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்மளோட 2 கையும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிட்டு கை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே உள்ள பீஸு மேலே உள்ள பீஸையும் கரெக்டாக இப்போ வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓவர்லாக் இல்லாட்டி நீங்கள் வந்து துணியை வந்து வெளிப்பக்கமாக வச்சுட்டு தையல் அடிச்சுட்டு அப்படியே திருப்பி மறுபடியும் உள் பக்கமாக தையல் போட்டிங்கன்னா ஓவர்லாக் அடித்த மாதிரி துணி வந்து ஆப்போசிட்டில் திரும்பிடும். நான் வந்து ஓவர்லாக் அடிக்கிறதுனால அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா டிசைனுக்காக ஸ்டோன் லேஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம இந்த லேஸை வைக்க முடியும். முன்னாடியே வச்சிங்கன்னா ஊசி வந்து உடஞ்சிரும். இந்த லேஸை வந்து நம்ம வச்சுட்டு நடுப்பக்கமாக இந்த தையல் ஓட்டிகிட்டே வந்தோங்கன்னா ஈஸியாக வந்து தையல் அடிச்சிடலாம். நகராமல் பார்த்துக்கோங்க ஊசி, இல்லாட்டி ஊசி உடஞ்சிரும். நாம் வந்து கட் பண்ணாமல் கூட அப்படியே கூட லேஸை வந்து தையல் அடிச்சுட்டு வரலாம். நான் வந்து இது ஒரு டிசைனாக இருக்குன்னு அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு டிசைனாக கொடுத்தேன். ஏன்னா வந்து ஸ்டாரில் வந்து நல்லா வளைக்கிறதுக்காக. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அப்படியே கூட வளைச்சி நீங்கள் வந்து தையல் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளோட ஸ்டோன் லேஸ் வச்சு முடிச்சாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்குன்னா அப்புறமா வச்சிங்கன்னா பாருங்கள் அந்த எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே தையல் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து ஜாயின் பண்ணும்போது நடுப்பக்கத்துலேருந்து கை பீஸை எடுத்து
கரெக்டாக 2 பக்கமும் வந்து நடுப்பக்கத்தில் வச்சுட்டு அப்புறமா வந்து அந்த பக்கம் பின்பக்கமாக ஜாயின் பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா திரும்பவும் முன்பக்கம் வந்து ஜாயின் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து அளவு வந்து 2 பக்கமும் மாறாமல் கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஒரே அளவாக வரும். பாருங்கள், இது மாதிரி ஆப்போசிட்டை திருப்பி வந்து தையல் அடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது டபுள் தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து தையல் பிரியாமல் இருக்கும். எல்லா பீஸுக்குமே எல்லா தையலுமே வந்து டபுள் தையல் தான் நம்ம வந்து போடணும். இப்போ வந்து இன்னொரு ஸ்லீவும் இதே போல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஓலாக் அடிச்சிக்கலாம். அடித்து முடிச்சுட்டு நம்ம வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கையோட அளவு எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு மேலே வந்து ரப் அடிச்சுட்டு ஆம்கோல்கிட்ட வந்து கரெக்டாக அந்த ரெண்டுமே வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம செஸ்க்கும் அளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக அது வந்து தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க. கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு வந்து கீழே வந்து நம்ம ஓப்பனுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து தையல் பிடிங்க. இப்போ வந்து நல்லா ரப் அடிச்சிடுங்க. கீழே அடிச்சுட்டு வந்து 2 பக்கமும் வந்து 3 தையல் வந்து அடிச்சுட்டு வந்துடுங்க ஃபுல்லாக. இப்போ வந்து 2 பக்கமும் நம்மளுக்கு தையல் அடித்தாச்சு. இப்போ வந்து அளவு சரியாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கலாம். அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ சைடில் வந்து ஓப்பன் தையல் அடிச்சுக்கலாம். கீழே நம்ம தையல் அடித்து விட்டுருந்தாலே ஒரு 1.5 இன்ச்சுக்கு அந்த இடத்துல வந்து ஓரமாக இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே திருப்பி ஊசி திருவி எடுக்காமல் ஃபுல்லாக வந்து அவ்வளோதான் தையல் அடிச்சிடுங்க ஓரமாக. 2 ஓப்பனையும் அதே போல் அடிச்சிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஷர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு குட்டீஸ்க்கு. இவ்வளோ நேரமாக நம்மளோட சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம ஷர்ட் தைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே வரும். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இன்னும் வர வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.